What I eat in a day as a Tamil homemaker in Canada, அதுதான் இந்த vlog. இது வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக் தோசை மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு லாஸ்ட் வீக்லேருந்து பயங்கரமாக கோல்டு இருந்துச்சு. ஸோ அது கோல்டு வந்து செட்டில் ஆகும்னு பார்த்தா அது இன்னும் காஃப் வந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஜாஸ்தி பெப்பர்லாம் போட்டு ஒரு எக் தோசை சாப்பிட்லான்னு. பெருசாக எனக்கு சாப்பிடவே தோணலை அப்படின்னாலும் ஏதாவது டேப்லெட் ஏதாவது கஷாயம் அந்த மாதிரி குடிக்கிறதுக்காகவாவது ஏதாவது சாப்பிட்டுப்பேன். இங்கே நம்ம டக்குன்னு வேணாலும் டாக்டரை போய் பார்க்க முடியாது. நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டு நம்மளோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகணும். இப்போது புக் பண்ணியிருந்தா கூட ஒரு 2 days இல்லைன்னா நெக்ஸ்ட் டே அப்படி தான் கிடைக்கும். நமக்கு இன்னும் எமர்ஜென்சினா வாக்கின் கிளினிக் போகலாம். இல்லைன்னா டைரெக்டாக ரொம்ப எமர்ஜென்சினா கூட அந்த மாதிரி மெயின் ஹாஸ்பிட்டல் போகலாம். பட் ஆனால் வந்து எனக்கு பெருசாக இதுக்கு போய் ட்ரீட் பண்ணிக்கணும்னு தோணலை. அதே மாதிரி எனக்கு சமைக்கிறதுக்கும் மதியானத்துக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. டயர்டாக இருந்த மாதிரி. ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாலும் இங்கே வந்து தாலி அந்த மாதிரி உடனே கிடைக்காது. பிரியாணி அந்த மாதிரி தான் கிடைக்கும். எனக்கு என்னமோ உடம்பு சரியாயில்லாதப்போ வந்து ஒரு கம்ஃபர்ட் மீலாக வந்து எனக்கு சாப்பிடணும்னு தோணும். சின்னதாக ஒரு ரசமோ ஒரு பருப்பு சாதமோ அந்த மாதிரி தோணும். பட் ஆனால் வந்து அதெல்லாம் வந்து ஹோட்டலில் எங்கே கிடைக்காது. நம்ம அதனால் பெட்டர் வீட்டிலே குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃப்டர்நூனுக்கு வந்து கொள்ளு கஞ்சி சாதம் வைக்கிறதுக்கு டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு மட்டும்ன்றதுக்காக கொள்ளு கஞ்சி சாதம் டிசைட் பண்ணி எனக்கு மட்டும் வச்சேன். என்னோடய பேபிக்கு வந்து கொள்ளு கஞ்சி சாதம் நான் கொடுத்ததில்ல. இத்தனை வருஷத்தில் ஒரு 8-9 years ஆஃப் மேரேஜ் லைஃப்பில் நானே இந்த டிஷ்ஷை வீட்டில் பண்ணதே கிடையாதுங்க. என்ன உடம்பு சரியில்லைனாலும் வீட்டில் ரசமாவது வச்சு சாப்பிட்ருவேன். பட் ஆனால் வந்து இங்கே ரொம்ப கோல்டு வந்துகிட்டே இருக்கனால வந்து கொள்ளு வந்து எடுத்துக்கிட்டால் நல்லதுன்ற மாதிரி வீட்டில் சொன்னாங்க. சரி ஓகே, ரொம்ப முடியல அப்படின்னு நான் அந்த மாதிரி எடுத்துப்பேன். அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து எனக்கு இந்த மாதிரி கம்ஃபர்ட் மீல்லாம் வந்து உடம்பு சரியில்லைன்னா நான் சாப்பிடாமல் இருப்பேன். இல்லைன்னா லைட்டாக பருப்பு சாதம் அதோட சாம்பார் வச்சு தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி எனக்கு வெரைட்டி ரைஸில் அதுவும் இந்த மாதிரி கொள்ளு கஞ்சி சாதம்லாம் சுத்தமாக இறங்காது. நான் வந்து ரொம்ப பெரிய ஃபூடினே சொல்லலாம் வெஜிடேரியனில். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பேன். ஃபுல் டே எனக்கு வந்து ரைஸு தாலி சாம்பார் ரசம் அந்த மாதிரி தான் வேணும்னு கேட்பேன். என்னோடய பேபிக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு கீரை சாதம் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி, இது எப்போவுமே வால்மார்ட்டில் கிடைக்கிற ஒரு கீரை டைப் தான். இந்த கீரையை வச்சு ஒரு குயிக் ரெசிபி பண்ணலான்னு சொல்லிவிட்டு என்னோடய பேபிக்கு மட்டும் இது பண்ணேன். ஏன்னா நான் அந்த கொள்ளு கஞ்சி சாதம் வந்து என்னோடய பேபிக்கு கொடுத்தேன்னா அது இன்னும் எனக்கு டயரிங் தான். ஏன்னா அவங்க அதை சாப்பிட்டது கிடையாது. சாப்பிடல அப்படின்னா வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு அப்படி இப்படின்னு சாப்பிட வைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இன்றைக்கி அந்த ஸ்டாமினா ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி தோணுச்சு. அதுக்கு பெட்டர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி கொடுத்தா குயிக்காகவும் ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு தோணுதுனால அவங்களுக்கு மட்டும் ஒரு கீரை ரைஸ் பண்ணிட்டேன். அதுவுமே ரொம்ப ஈஸிங்க. கீரை வந்து எல்லோரும் மசியல் கடையல்னு பண்ணுவாங்க. ஆனால் நான் சிம்பிளாக வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுப்பேன். எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக ஜீரகம் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி வந்து நீங்கள் குயிக்காக ஒரு 2 minutesலேயே பண்ணிடலாம். என்னோடய யூஸ்வலாக மண்டே டு ஃப்ரைடே ரொட்டீன் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் இருக்குது பேபி வந்ததுலேருந்து. ஏன்னா அவங்க என்னை கிச்சனில் குக் பண்ண விட மாட்டாங்க. காலை பிடிச்சிட்டு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபியாக தேடி பேபிக்கும் வந்து கொஞ்சம் நியூட்ரிஷியஸாக பண்ணணுன்ற மாதிரி மாறிடுவேன். ஆனால் நான் இந்த மாதிரி பர்சனானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி நான் ஒரு நாளும் சமைச்சது கிடையாது. எனக்கு ஃபுல் டே வந்து பருப்பும் சாம்பார் அதெல்லாம் எல்லா டேவும் இருக்கணும் எனக்கு. ஆனால் இப்போது வந்து நம்மளே செய்கிறோம், நம்மளே குக் பண்ணுறோன்றதுனால எல்லாமே லைஃப்பில் மாறிடுச்சு. இப்போது இதுவுமே நல்லா தானே இருக்குது, நம்ம தானே எல்லா வேலையும் செய்கிறோம், ஆனால் இதே சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அதுக்கே எனக்கு இவ்வளோ டேஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஜீரகம் போட்டு தாளிப்பு வடகம் போட்டு கொஞ்சமாக காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு இதை போட்டு உப்பு போட்டு வதக்கி எடுத்துடணுங்க கீரையை. அவ்வளோதான். இந்த கீரை நல்லா வதங்கினதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கீரை எடுத்துருவோம். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். இந்த இதை முடித்ததுக்கப்புறம் இதை ஜஸ்ட் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லாவே இருக்கும். கிட்ஸுக்கு என்னோடய பொண்ணுக்கு இது பேசிக்கலி ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் இதை வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக செய்வேன்.
இது ஒரு டைம் முடிச்சிட்டேன். என்னோடய vlogக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தாலோ இல்லை முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு திருப்பி வந்து வாட்ச் பண்ணியிருந்தாலோ ரொம்பவே தேங்க்யூ. இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பிகினிங்கான சேனல் தான். எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் வந்து இந்த மாதிரி உங்கள் கூட கனெக்ட் பண்ணி பேசுகிறதுல ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. இந்த மாதிரி மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு என்னோடய லன்ச்சை முடிச்சிட்டேன். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் ஹால் எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் டைம் இருந்தனால சரி ஸ்ட்ராபெரிஸ் வீட்டில் இருந்தது, இதை வச்சுட்டு கட் ஹெல்த்தை ஹீல் பண்ணுற மாதிரி ஒரு மெக்சிகன் ரெசிபி ஒன்று இருக்குது ட்ரிங்க்ஸு. அதுக்கு பேர் வந்து தப்பாச்சி. அதை வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையுமே வந்து பேக்கிங் சோடாவில் சோக் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து அதில் வந்து நம்ம நார்மல் டெம்ப்ரேச்சரில் இருக்க ட்ரிங்கிங் வாட்டர் மாதிரி இருக்கும். டேப் வாட்டரை வந்து நான் இங்கே ட்ரிங்கிங் வாட்டருக்கு இந்த மாதிரி ஃபில்டர் போட்டிருக்கேன். அந்த ஃபில்டர் வாட்டரை எடுத்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் கிட்ட நான் ஊற்றிருக்கேன், அதாவது 2 லிட்டர்ஸ் கிட்ட. இதில் ஊற்றுனதுக்கப்புறமா ஸ்ட்ராபெரிஸையும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணுறோம். இந்த ட்ரிங்க் வந்து பேசிக்கலாக எனக்குமே வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இஷ்டம் இருக்காது, பிடிக்காது. பட் ஆனால் என்னென்னா இது வந்து கட் ஹெல்த்தை வந்து ஹீல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பேசிக்கலாக எனக்கு இப்போது ரீசெண்ட் டேஸில் என்ன ஆகுது அப்படின்னா வயிறு வந்து வலிக்க ஆரம்பிக்குது. லைக் வயிறு வலிக்குதுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏதாவது ஒரு ஹெவி ஃபுட் வந்து நைட்டு வந்து சாப்பிட்றோன்னா இல்லை பேபியை வந்து இப்போலாம் நான் தூங்க வச்சுட்டு ஒரு 9:30 10 11க்கு கூட நல்லா நைட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு படுக்கிறப்போ வந்து எனக்கு என்னமோ ஹார்ட் பர்ன் இருக்க மாதிரியோ இல்லை எனக்கு ஃபீல் ஆகுது. அசிடிட்டியாக என்னன்னு தெரியல. ஸோ இதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கை வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் வந்து குடிச்சிட்ருக்கேன். டேஸ்ட்டு சுமாராக இருந்தாலும் எனக்கு என்னமோ வந்து கொஞ்சம் ரிசல்ட் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, தண்ணியில் சர்க்கரையும் கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. அந்த லெமன் வந்து என்கிட்ட லெமன்னா நான் வாங்க மாட்டேன், லெமனோ லைமோ. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கான்சன்ட்ரேட் லெமன் இங்கே விற்கும், லைமு. இந்த லைமை வச்சு தான் நான் லெமன் ரைஸை இன்ஃபேக்ட் பண்ணுவேன். இதை வந்துட்டு 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஸ்ட்ராபெரிஸையுமே வந்து உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இந்த லிட்டை. இது வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இந்த ட்ரிங்க் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்ட்ராபெரியில் மட்டும் பண்ணணும்னு இல்லை, எந்த ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்லேயுமே நீங்கள் பண்ணலாம். லைக் நம்ம வந்து இதை பைனாப்பிள்லேயும் பண்ணலாம், ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்கிறதுலையும் பண்ணலாம். ஆனால் இதை மோஸ்ட்லி பைனாப்பிளில் தான் பண்ணுவாங்க. அது என்னமோ எனக்கு பைனாப்பிளை விட ஸ்ட்ராபெரி கொஞ்சம் மைல்டாக இருக்க மாதிரி இருந்தது. அப்புறம் இதை ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி 3 days டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.